ஹாய்ப்பா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தது சிறுதானியப்பா. இப்போ பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடையில் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, அக்கா அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. கொண்டைக்கடலை ஒரு பாக்ஸு, பச்சைப்பயிறு ஒரு பாக்ஸு, அதில் வந்து எல்லா சிறுதானியம் கலந்து ஒரு பாக்ஸ் கொடுங்கக்கா. ஏன்னா இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இந்த ஒரு பாக்ஸை வாங்கி அப்படியே சாப்பிட்டு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே முடிச்சுக்கிறாங்கக்கா. அதனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கக்கான்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதனால் இப்போ நானும் அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கப்பா. இப்போ பச்சைப்பயிரெலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம், 100 இதெல்லாம் சும்மா நம்ம வெறுவாயிலே இந்த பச்சைப்பயிரில் நம்ம சாப்பிடலாம். பச்சைப்பயிர் 100 கிராமு. கொண்டைக்கடலை பாருங்கள், நல்லா முளை விட்டு வந்திருக்கு. 2 நாள் ஆச்சுன்னா நல்லா முளைஞ்சி வந்துடுது. கொண்டைக்கடலையாச்சும் ஒரு லேட்டாகும், ஒரு 2 நாள் ஆகும். ஆனால் பச்சைப்பயிரில் ரொம்ப குயிக்காக சீக்கிரம் முளை விட்டு வந்துடுது. இப்போ இதெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் ஒரு பாக்ஸு வாங்கி வேக வச்சோ இல்லை பச்சையாவே நம்ம சாப்பிட்டோம்னா போதும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதே போதும் நமக்கு. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, கொண்டைக்கடலை, காராமணி, கொள்ளு, கம்பு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு பாக்ஸு. இப்போ இந்த பாக்ஸ்லாம் நம்ம எவ்வளோக்கு கொடுக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இது வந்து நம்ம 10 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா அவங்க 5 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இது வந்து 100 கிராம் தான். அதே மாதிரி இது எல்லாம் கலந்தது 200 கிராமு. இது நம்ம 25 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா அவங்க 30 ரூபாய்க்கு அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் கொண்டைக்கடலையும் 200 கிராம். இது வந்து நம்ம 25 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா அவங்க 30 ரூபாய்க்கு கஸ்டமர்கிட்ட அவங்க கொடுப்பாங்க. மளிகை கடை, காய்கறி கடை, சூப்பர் மார்க்கெட்டு இதெல்லாம் கொண்டு கொடுத்தனா தாராளமாக அவங்க எடுத்துக்குவாங்கப்பா. வீட்டில் இருக்கிற பெண்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களாலையும் பண்ண முடியும். உங்கள் கை செலவுக்கு யாரையும் கேட்காம இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு வந்து ஊற வச்சு முளை கட்டி நீங்களும் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சொந்த காலில் நிற்கலாம்ப்பா. அடுத்த பிஸ்னஸ் ஐடியாவோட நான் வந்து உங்களே திரும்ப பார்க்குறேன்ப்பா. தேங்க்யூ.